பிரியாணி ஸ்டைலில் ஒரு தக்காளி சாதம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 பல்லாரியை நீலவாக்கில் கட் பண்ணி இதையுமே கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். பல்லாரி லைட்டாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 கை புதினா 1 கை கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது கூடவே 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியுமே விட்டுக்கலாம். காய் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியுமே விட்டுக்கலாங்க. இது கூடவே மீல் மேக்கரும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் அந்த மீல் மேக்கர் நல்லா வாஷ் பண்ணி நார்மல் வாட்டரில் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணும்போது நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியுமே விட்டுக்கலாங்க. இந்த மீல் மேக்கர் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன அரிசி யூஸ் பண்ணுறோமோ அந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது இன்றைக்கி நான் பொன்னி அரிசியில் தாங்க செய்கிறேன். அதனால் 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக சுட சுட ரெடி ஆகிடுச்சுங்க நம்மளோட தக்காளி சாதம். இதுக்கு மேலாப்பில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இது சாப்பிட்றதுக்கு பிரியாணி மாதிரியே இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டை இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தக்காளி சாதம் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.